ஹாய் வணக்கம். நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஆதாரில் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கிறதுக்கு புதுசாக வந்து எஸ்எம்எஸ் மூலம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் என்னென்னலாம் பண்ண முடியும், எஸ்எம்எஸ் மூலியமாக என்னென்ன சேஞ்சஸ்லாம் நீங்கள் ஆதாரில் பண்ணிக்க முடியும், அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வீடியோவில் பார்த்துலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த தகவல் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோவை தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னுடைய டெலிகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், அவசியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் டெலிகிராம் சேனல்ஸில் நான் ஷேர் பண்ணுவேன். எக்ஸ்க்ளூசிவாக சேனல்ஸ்க்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். ஸோ ஆதார் கார்டு வந்து ரொம்ப முக்கியம், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அவசியம் அப்படின்னு தெரியும். ஆதார் கார்டை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ், ஆதார் வந்து ஆதாரில் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, ஒரு பிவிசி ஆதார் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது, அப்புறம் ஆதாரில் நிறைய விஷயங்கள், அட்ரஸ் ஃபோட்டோகிராஃப், ஃபோன் நம்பர் போன்ற விஷயங்கள்லாம் எப்படி மாற்றுறது, இப்படி வந்து நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி சேனல் இருக்குது. ஆதார்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவாக பிளேலிஸ்ட்டே இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஆதாரில் வந்து சில விஷயங்களை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத அப்பப்போ வந்து அந்த வழிமுறைகளை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயங்களை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றின வீடியோவும் இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து புதுசாக கொஞ்சம் நம்ம எல்லாருக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம போய் ஆதார் சென்டரை விசிட் பண்ண தேவையில்லாமல், ஆன்லைனில் கூட பண்ண தேவையில்லாமல் எஸ்எம்எஸ் மூலியமாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று பார்த்துலாம். ஸோ இந்த எஸ்எம்எஸ் மூலியமாக நம்ம பெறக்கூடிய இந்த சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா, எந்த எண்ணுக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பணும் அப்படின்னா 1947 அப்படிங்கிற எண் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 1947 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு தான் நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் அனுப்பணும். ஸோ இது இப்போ வந்து வர்ச்சுவல் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ வர்ச்சுவல் ஐடி என்னென்னா, ஆதார் எண்ணுக்கு பதிலாக வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியது. இப்போ ஏதாவது வந்து ஆதார் வந்து லாக் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வர்ச்சுவல் ஐடி வச்சு நீங்கள் லாக் பண்ணலாம். அதாவது ஆதார் கார்டு எண் கொடுக்காம வர்ச்சுவல் ஐடி வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த வர்ச்சுவல் ஐடி அப்படிங்கிறது என்னென்னா, அப்போ ஜென்ரேட் பண்ணிக்கிறது. ஸோ அதை வந்து ஜெனரேட் பண்ணி டக்குன்னு எடுத்து ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து செக்யூராக பண்ணிக்கலாம். அந்த வர்ச்சுவல் ஐடியை ஜெனரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் ஃபோன் வந்து கையில் இருக்கணும். இப்போ நான் சொல்கிற இந்த எல்லா சர்வீசஸ்க்குமே வந்து எஸ்எம்எஸ் மூலிமா பண்ணக்கூடிய எல்லா சர்வீசஸ்க்குமே ஆதார் நம்பர் கூட லிங்க் பண்ணியிருக்கிற, ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்கிற உங்கள் மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்கணும். ஆதார் கூட எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கேன்னு எனக்கு சரியாக தெரியல, ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து நான் ஆதார் கார்டு வாங்கினேன், இப்போ அந்த மொபைல் என்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியல, யாரோட மொபைல் நம்பர் தெரியல, ஃபேமிலியில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஆதார் கூட இணைக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ அந்த மொபைல்லேருந்து 1947 அப்படிங்கிற எண்ணுக்கு ஃபஸ்ட்டு வந்து வர்ச்சுவல் ஐடி எப்படி இருக்கிறது பார்ப்போம். ஸோ எண்ணுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, GVID, அதாவது ஜெனரேட் வர்ச்சுவல் ஐடி, அதுக்கான ஷார்ட் ஃபார்ம் தான் GVID அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய ஆதார் கார்டோட லாஸ்ட் 4 நம்பர்ஸை வந்து டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஆதார் கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் வந்து 1234 வச்சுக்கோ, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஸோ 1234 அப்படின்னு இருந்தால் நீங்கள் டைப் பண்ண வேண்டிய எஸ்எம்எஸ் என்ன அப்படின்னா, GVID ஸ்பேஸ் 1234 அப்படின்னு எஸ்எம்எஸ் டைப் பண்ணி அந்த எஸ்எம்எஸ்ஸை 1947 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் அனுப்பணும். அனுப்புறது உங்களுடைய ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் ஃபோன்லேருந்து இந்த எஸ்எம்எஸ் நீங்கள் அனுப்பணும். இந்த எஸ்எம்எஸ் நீங்கள் அனுப்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதாவது வர்ச்சுவல் ஐடி வந்து கிடைக்கும். அந்த நம்பருக்கே வந்து கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் வந்து லாக் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஆதார் சம்மந்தமாக ஒரு விஷயம் வந்து ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வர்ச்சுவல் ஐடியை ப்ரொவைட் பண்ணி டக்குன்னு அதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வர்ச்சுவல் ஐடி அப்போ ஜெனரேட் பண்ணப்படுறது. அடுத்தது வந்து வர்ச்சுவல் ஐடியை மீட் எடுக்கிறது, அதாவது ரிட்ரீவ் பண்ணுறது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி எப்படி வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜெனரேட் பண்ணமோ அதே மாதிரி இந்த ரிட்ரீவ் பண்ணுறதும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அடிக்க வேண்டிய எஸ்எம்எஸ் என்ன அப்படின்னா, RVID. ஜெனரேட் பண்ணுறதுக்கு நம்ம GVID அடிப்போம். நீங்கள் ஏற்கனவே ஜெனரேட் பண்ண வர்ச்சுவல் ஐடியை விட்டுட்டீங்க, மறுபடியும் அதை ரிட்ரீவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் RVID அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு ஸ்பேஸ் விட்டு அதே மாதிரி உங்களோட ஆதாரோட லாஸ்ட் 4 டிஜிட்ஸை டைப் பண்ணணும். உதாரணத்துக்கு 1234னா RVID ஸ்பேஸ் 1234 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு 1947 அப்படிங்கிற எண்ணுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைலேருந்து எஸ்எம்எஸ் அனுப்பணும். அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய RVID ஜெனரேட் அதை ரிட்ரீவ் ஆகி உங்களுடைய மொபைலுக்கு வந்துடும். ஸோ இது ரெண்டு தான் வந்து வர்ச்சுவல் ஐடி சம்மந்தப்பட்ட சர்வீசஸ். ஜெனரேட் பண்ணிக்கலாம், ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஓடிபி வந்து இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கெட் ஓடிபி அப்படின்னு வந்து ஒரு சர்வீஸ் இருக்குது. ஸோ ஆதார் மூலயமா ஓடிபி ஜெனரேட் பண்ணி எதை வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். பேங்க்ஸில் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை நிறைய விஷயங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்து நம்ம KYCக்கு சப்மிட் பண்ணும்போது அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்போ வந்து கெட் ஓடிபி தான் யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட்ஸை டைப் பண்ணி 1947க்கு அனுப்பணும். ஸோ இதே பேட்டர்ன் வந்து ஒன்று தான். 1947 அப்படிங்கிற அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்ப போகிறீங்க. ஆனால் ஆதார்லேருந்து ஓடிபி ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணுற ஒரு ப்ராசஸ் இது. ஸோ கெட் ஓடிபி, GET ஓடிபி அப்படின்னு இடைவெளி விடாமல் அடிச்சுட்டு இடைவெளி விட்டு ஆதாரோட லாஸ்ட் 4 டிஜிட்ஸை டைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், அதாவது ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் வெரிஃபிகேஷனை அவங்க கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க. இல்லை வேறு எந்த விஷயத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு நம்பர் தெரியாது, ஆனால் வர்ச்சுவல் ஐடி ஜெனரேட் பண்ணி ஓடிபி ஜெனரேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வர்ச்சுவல் ஐடி ஜெனரேட் பண்ணிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி GVID போட்டு வர்ச்சுவல் ஐடி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் கெட் ஓடிபின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த வர்ச்சுவல் ஐடியோட லாஸ்ட் 6 டிஜிட்ஸை நீங்கள் டைப் பண்ணணும். ஆதாரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் டைப் பண்ணுவோம். ஸோ வர்ச்சுவல் ஐடி மூலியமாக ஆதார் கார்டு நம்பரை டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் வர்ச்சுவல் ஐடி மூலியமாக நான் ஓடிபி பெற்றுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வர்ச்சுவல் ஐடி ஃபஸ்ட்டு ஜெனரேட் பண்ணிவிட்டு வர்ச்சுவல் ஐடியோட கடைசி 6 டிஜிட்ஸை டைப் பண்ணிங்க அப்படின்னா 1947 அனுப்பணும். ஸோ கெட் ஓடிபி ஸ்பேஸ் லாஸ்ட் 6 டிஜிட்ஸ் ஆஃப் உங்களோட வர்ச்சுவல் ஐடி டைப் பண்ணிவிட்டு 1947க்கு எஸ்எம்எஸ் அனுப்பணும். அடுத்தது நம்ம ஆதார் கார்டை லாக் பண்ணலாம். ஸோ இதை பற்றின விரிவான ஒரு வீடியோ வந்து ஏற்கனவே வந்து சேனலில் இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இல்லை எஸ்எம்எஸ் மூலிமா இப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதை வந்து 2 ஸ்டெப் ப்ராசஸ் இது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆதாரோட லாஸ்ட் 4 டிஜிட்ஸை வச்சு ஓடிபி நீங்கள் ஜெனரேட் பண்ணிக்கணும். ஸோ முதல்ல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எப்படி ஓடிபி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் பார்த்தோம் இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ கெட் ஓடிபி ஸ்பேஸ் ஆதாரோட லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் இல்லையா. ஸோ அந்த ஓடிபியை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு செகண்டாக ஒரு எஸ்எம்எஸ் என்ன அனுப்ப போகிறோம் அப்படின்னா லாக் யூஐடி, LOCKUID அப்படின்னு போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு ஆதாரோட லாஸ்ட்டு 6 டிஜிட்ஸை டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு உங்களோட 6 டிஜிட் ஓடிபியை முழுசாக டைப் பண்ணிடணும். இதுதான். ஸோ எஸ்எம்எஸ் வந்து கொஞ்சம் பெருசு, நல்லா கவனிச்சுக்கோங்க. லாக் யூஐடி அப்படின்னு ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஆதார் கார்டோட லாஸ்ட்டு 6 டிஜிட்ஸை டைப் பண்ணுங்கள். 4 இல்லை 6 டிஜிட்ஸ் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்பேஸ் விட்டு உங்களோட ஓடிபி இதை வந்து டைப் பண்ணிவிட்டு 1947 அப்படிங்கிற எண்ணுக்கு இந்த எஸ்எம்எஸை நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் யூஐடி வந்து லாக் பண்ணிடலாம். ஸோ இதில் ஒரே ஒரு சின்ன கேட்ச் என்னென்னா, சில பேர் வந்து ஒரே ஒரு நம்பர் கொடுத்து ஃபேமிலியில் உள்ள மல்டிபிள் பீப்புளுக்கு ஆதார் வந்து வாங்கியிருப்பீங்க. அதாவது ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரே ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து மல்டிபிள் ஆதார் கார்ட்ஸ் வந்து வாங்கியிருப்போம். இது வந்து தப்பு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் சப்போஸ் வந்து அந்த ஆதாரோட லாஸ்ட் 6 டிஜிட்ஸும் ஒரே டிஜிட்ஸாக இருக்குது அந்த 2 கார்டுக்கும் அப்படின்னா லாஸ்ட் 8 டிஜிட்ஸ் டைப் பண்ணணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கும் உங்களுடைய ஹஸ்பண்டுக்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ வந்து ஆதார் கார்டு வாங்கியிருக்கீங்க. உங்கள் 2 பேரோட ஆதார் கார்டில் லாஸ்ட் 6 டிஜிட்ஸ் சேமாக இருக்குன்னு வச்சுக்குவோம். நீங்கள் உங்கள் 2 பேருக்கும் வந்து ஒரே ஒரு மொபைல் நம்பர், யாராவது ஒருத்தரோட மொபைல் நம்பர் கொடுத்து ஆதார் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யாரோட ஒருத்தரோட கார்டை வந்து லாக் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் 6 டிஜிட்ஸ் ஆஃப் ஆதார் கார்டு அடிக்காமல், ஏன்னா அடித்தா 2 கார்டில் எந்த கார்டுன்னு வித்தியாசம் தெரியாது, எது லாக் ஆகும்னு தெரியாது. அதனால் லாஸ்ட் 8 டிஜிட்ஸ் டைப் பண்ணணும். இது மட்டும் ஒரு சின்ன எக்ஸெப்ஷன். இது வந்து ரொம்ப ரேர் கேசஸில் தான் இப்படி அமையும். அடுத்தது வந்து இப்போ லாக் பண்ணிட்டோம், அடுத்தது எப்படி அன்லாக் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி 2 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல ஓடிபி எடுத்துக்கணும். கெட் ஓடிபின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஆதாரோட லாஸ்ட் 6 டிஜிட்ஸை அடித்து 1947க்கு அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஓடிபி வருது இல்லையா, வந்ததுக்கப்புறம் அன்லாக் யூஐடி ஃபஸ்ட்டு வந்து லாக் பண்ணுறதுக்கு நம்ம லாக் யூஐடின்னு அடிப்போம். அன்லாக் பண்ணுறதுக்கு அன்லாக் யூஐடி அப்படின்னு டைப் பண்ணி ஆதார் ஸ்பேஸ் விட்டு ஆதார் கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஓடிபியை டைப் பண்ணணும். இல்லை வர்ச்சுவல் ஐடி வச்சும் இதை பண்ணலாம். லாக் அன்லாக் ரெண்டுமே வர்ச்சுவல் ஐடி வச்சு பண்ணலாம். வர்ச்சுவல் ஐடி வச்சு பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் ஐடியோட லாஸ்ட் 6 டிஜிட்ஸை டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஓடிபி அடித்து சென்ட் பண்ணிட வேண்டியதான் 1947க்கு. ஸோ இதுதான் வந்து மெத்தட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மூலிமா வந்து நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து வர்ச்சுவல் ஐடி ஜெனரேட் பண்ணிக்கலாம், வர்ச்சுவல் ஐடியை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஓடிபி ஜெனரேட் பண்ணிக்கலாம். இந்த ஓடிபி ஜெனரேஷன் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஆதார் கார்டு லாக் அன்லாக்குக்குமே ஓடிபி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி ஜெனரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இது ஓடிபி ஜெனரேட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் வச்சும் பண்ணலாம், இல்லை வர்ச்சுவல் ஐடி வச்சும் பண்ணலாம். ஸோ இந்த வர்ச்சுவல் ஐடி ஜெனரேட் பண்ணுறது, ஓடிபி ஜெனரேட் பண்ணுறது, இது ரெண்டும் வந்து இன்டர்லிங்க்டு. இந்த 2 விஷயங்களையுமே வந்து நீங்கள் ஆதார் கார்டை வச்சும் பண்ணலாம், இல்லை வர்ச்சுவல் ஐடி ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓடிபியை வந்து வர்ச்சுவல் ஐடி வச்சும் ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஓடிபி ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் லாக் அன்லாக்கை வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் மூலியமாகவே வந்து பண்ணிக்கலாம். உங்களோட யூஐடியை லாக்கும் பண்ணிக்கலாம், அன்லாக்கும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன ஃபார்மேட்டில் எஸ்எம்எஸ் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய கையில் இருக்க மொபைல் ஃபோன் போதும். என்ன ஒரே ஒரு விஷயம், உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோன் வந்து ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணப்பட்டிருக்க மொபைல் ஃபோனாக இருக்கணும்.
ஆதார் கார்டு கூட எந்த மொபைல் லிங்க் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி கண்டுபிடிக்கணும், எந்த நம்பர்னு எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு வீடியோ இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இவ்வளோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களை மொபைல்லேயே வந்து பண்ணிக்கலாம். ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸை நான் மற்றவங்களுக்கு கொடுக்க விரும்பல அப்படிங்கிறவங்க வர்ச்சுவல் ஐடி ஜெனரேட் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்து இந்த மாதிரி ப்ராசஸ் ஓடிபியோ இல்லை லாக்கிங் ஆர் அன்லாக்கிங்கோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த தகவல் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் என்னுடைய டெலிகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலன்னா அவசியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான எக்ஸ்க்ளூசிவ் தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.